ஹா ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டதுக்கு அப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா அது கோல்டன் ஃப்ரை வரையும் வதங்கட்டும். ஏன்னா கோல்டன் ஃப்ரை வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால கோல்டன் ஃப்ரை ஆன வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒயிட் ரைஸ் தான் சேர்க்க போகிறோம். ஒயிட் ரைஸ் சேர்த்து அது நல்லா வெங்காயம் தக்காளிலாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா ஆப்ஷனல் தான். அப்புறமா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம அது நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா நம்ம ஸ்பெஷல் ரைஸ் ரெடி.